லண்டனில் தமிழர்கள் சரிந்து வாழும் பகுதியில் உள்ள கடைகளில் போலி நாணயத்தாள் புழக்கம் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக போலீசார் எச்சரித்துள்ளனர். இந்நிலையில் அந்த பகுதிகளில் வாழும் மக்கள் மற்றும் கடைகள் வைத்திருக்கும் வர்த்தகர்கள் அவதானமாக செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. லண்டன் ஹீலிங் நகர மத்தியில் மேற்கொள்ளப்பட்ட போலீசாரின் விசேட ரோந்து நடவடிக்கையின் போது ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து பெருமளவிலான போதைப் பொருள் மற்றும் போலி பணம் என்பன மீட்கப்பட்டுள்ளன. மேற்கு லண்டனின் ஈலிங் பிராட்வே பகுதியில் சமூக விரோத செயல்களை தடுப்பதற்காக போலீசார் முன்னெச்சரிக்கை ரோந்து பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது அந்த பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடிய ஒருவரை போலீசார் அவதானித்துள்ளனர். இதனையடுத்து அந்த நபரை வழிமறித்து சோதனையிட்ட போது அவரிடமிருந்து பெருமளவிலான போதைப் பொருள் மற்றும் போலி பணத்தாள்கள் கண்டெடுக்கப்பட்டன. சம்பவ இடத்திலேயே குறித்த நபரை மெட்ரோபாலிட்டன் போலீசார் கைது செய்துள்ளதோடு இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர். ஈலிங் பிராட்வே பகுதியில் குற்ற செயல்களை முறியடிக்கவும் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் இவ்வாறான தொடர்ச்சியான ரோந்து பணிகள் மிகவும் அவசியம் என போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் தமது பகுதிகளில் இவ்வாறான சந்தேகத்திற்கிடமான நடமாட்டங்களை கண்டால் உடனடியாக போலீசாருக்கு தெரியப்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அவசர தேவைகளுக்கு 999 என்ற இலக்கத்திற்கும் ஏனைய முறைப்பாடுகளுக்கு 101 என்ற இலக்கத்திற்கும் அல்லது போலீசாரின் உத்தியோகபூர்வ இணையதளம் ஊடாகவும் தகவல்களை வழங்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.